ஐயா, ஒரு குழந்தை ஒரு தாயின் கருவில் வளரும் பொழுது அது ஆணா பெண்ணா என நிர்ணயம் செய்வது இரண்டு நிலைமைகள். ஒன்று ஆண்ட்ரோஜன், இன்னொன்று டெஸ்ட்ரோஜன். இந்த ஆண்ட்ரோஜனோட விகிதாச்சாரம் அதிகமாகவும் டெஸ்ட்ரோஜனோட விகிதாச்சாரம் குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆணாகவும், டெஸ்ட்ரோஜனோட விகிதாச்சாரம் அதிகமாகவும் ஆண்ட்ரோஜனோட விகிதாச்சாரம் குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பெண்ணாகவும் பிறக்கணும் மருத்துவம் சொல்லுதுயா. ஆக ஒரு பிறப்பிலேயே ஒரு முழுமையான ஆணும் கிடையாது, முழுமையான பெண்ணும் கிடையாது. ஒவ்வொரு ஆணிலும் ஒரு பெண் இருக்கிறாள், ஒவ்வொரு பெண்ணிலும் ஒரு ஆண் இருக்கிறாள். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ரோட்ல ஒரு ஆண் நடந்து போயிட்டு இருக்கான், அங்க ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குது. அந்த விபத்தை பார்த்ததும் அவன் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி பதறும் போது அவனுக்குள் இருந்த அந்த ஒரு பெண் எட்டி பார்க்கிறாள். அதே மாதிரி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை கண்டு ஒரு பெண் பொங்கி எழும்போது அவளுக்குள் இருந்து ஒரு ஆண் எட்டி பார்க்கிறான். இதேதான் நான் சொல்றேன். இயற்கையிலேயே முழுமையான ஆண் முழுமையான பெண் இல்லாத போது எங்களோட ஆன்மீகத்தில் மட்டும் நீங்க முழுமையா எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது எந்த வகையில் நியாயம்னு நான் கேட்கிறேன்.